நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். யூ வில் தேங்க் மீ லேட்டர். என்னடா என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேடி ஒரு 35 வயசு இருக்கும், கிளினிக்கு வந்தாங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ டயர்டாக இருந்தது, மூஞ்சிலாம் ரொம்ப சோகமாக இருந்தது. வந்துட்டு சொன்னாங்க, டாக்டர் இப்போல்லாம் நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நான் ஸ்ட்ராங்கான பர்சன் தான், ஏன்னு எனக்கு தெரியல, என்னால் எந்த ஒர்க்குமே முழுசாக பண்ண முடியல, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன், எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க, இதனாலே என்னன்னு தெரியல, லைஃப்பில் ரொம்ப தோற்று போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இது கூடவே அவங்க சொன்னாங்க, இது இவ்வளோ இருந்தாலும் என் ஜாப், என் ஃபேமிலி, என் குழந்தைங்க, என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் லைஃப்பில் ஃபெயில் ஆகிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம் வருது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்போ தூங்கி எப்போ எந்திரிப்பீங்கம்மா, என்னென்னலாம் சாப்பிடுவீங்க ஒரு நாளில், உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அது கேட்டவுடனே அவங்க சிரித்தாங்க. சிரிச்சுட்டு, டாக்டர் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆன்சர் கேட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பெண்களாகிய நாம் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறோம், ஆனால் நமக்காக நம்ம எவ்வளோ டைம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. நம்ம வச்சுருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸையும் சர்வீஸ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறோம். பட் நம்ம உடம்புக்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தூக்கம், சாப்பாடு, எக்ஸசைஸ், மன நிம்மதி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பாடி முதல்ல சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை நம்ம இக்னோர் பண்ணால் வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங் ஏதாவது ஒரு குட்டி குட்டி சிம்டமாக இருக்கும். தலை வலிக்கலாம், வயிறு எரிச்சல் உண்டாகலாம், கை கால் உடம்பு வலியாக இருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்கள் உடம்பு உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங்கையும் நம்ம ஒரு நாள் இக்னோர் பண்ணோம் அப்படின்னா உடம்பு சொல்லும், இதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு. அது டயர்டாக வீக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறோம், எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் உடம்பு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நீங்கள் வீக்காக இல்லைம்மா, உங்கள் உடம்பு டயர்டாக இருக்குது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகலை, ஆனால் உங்களை நேசிக்க நீங்கள் மறந்துட்டீங்க, அதுதான் எங்கள் பிரச்சனையே அப்படின்னு. ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? இதாங்க யதார்த்தம். வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறது நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை பெருசாக மசில்ஸ் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு ரொட்டீனாலேயும் உங்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக மாறும். என்ன ரொட்டீன் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் பாடியை நீங்கள் டெய்லி ஒரு ரொட்டீனாக ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுனீங்கன்னா உங்கள் பாடி லாங் டேர்மில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பயத்தை கொடுக்கும், அதை சொன்னால் புரியாது. உங்களை யாருமே கேள்வி கேட்கலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் உடம்பு ஒரு நாள் உங்களை கேட்கும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு முக்கியமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.